தெய்வத்துக்கிட்ட போய் எனக்காக இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுன்னு கேட்கறதுக்கு பேரு பிடிவாதம் இல்ல, வேண்டுகோள். நீ உன் முடிவை மாத்திக்க மாட்டியா? ஆபரேஷன் செய்யறதும் செய்யாததும் உங்க இஷ்டம். உயர்ந்த உங்க உள்ளத்தை கண்ணில்லாதனா தினமும் மனசாலேயே பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த உள்ளத்தை காப்பாத்தி வச்சிருக்கிற மனித தெய்வத்தை கண்ணால பாக்குற பாக்கியம் எனக்கு இருந்தா அது கிடைக்கட்டும். நான் இந்த உலகத்தை பார்க்க கண் கேட்கலைங்க, உங்களை பார்க்கத்தான் கண் கேட்கிறேன். சித்ரா, இந்த ஆபரேஷனை இன்னும் கொஞ்ச நாள் போய் வேற யாராவது டாக்டர் கிட்ட காமிச்சு செய்ய. இல்ல இல்ல, இந்த ஆபரேஷன் நடந்தா உங்க கையாலதான் நடக்கணும். என் தெய்வம் எனக்கு தராத வாழ்வு மத்தவங்க கிட்ட கை நீட்டு பிச்சை வாங்க நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆபரேஷன். சித்ரா, உனக்கு கண் வந்தோடனே முதல்ல என்ன செய்வே? முதல்ல எங்க அண்ணா எனக்கு எழுதி வச்ச லெட்டரை படிக்கணும். அவருடைய கடைசி ஆசை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு கடமையே இருக்கு. தான் சொன்னபடியே என்னை ஏமாத்தி என் வாழ்க்கை பாதையை துன்பக்காடா மாத்திர அந்த துரோகி பிரபாகரை கடைசி முறையா சந்திச்சு உன் பந்தயத்துல நான் தோத்துட்டேன், இந்த மோதிரன்னு கொடுக்க போறேன். ஏன் சித்ரா, கண் கிடைச்சோன்னு முதல்ல என்ன பார்க்கணுங்கிற ஆசையும் உனக்கு இல்லையா? நான் முதல்ல உங்களை பார்க்கும்போது சாதாரணமா பார்க்க விரும்பல. நீங்க நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்த இடத்துல அதே மனக்கோரத்துல மாப்பிள்ளை மாதிரி நிக்கணும். நான் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சபடியே வந்து உங்க காலை தொட்டு வணங்கி அப்புறமா தான் உங்க முகத்தை பார்க்க போறேன். ஏன் பேசாம இருக்கீங்க? உனக்கு பார்வை வந்த பிறகு இதே அன்பு நீடிக்குமா சித்ரா? இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் எனக்கு கோபம் வரும். சித்ரா, இன்னைக்கு பூரா நீ என் பக்கத்திலேயே இருக்கணும், என்னை விட்டு பிரியவே கூடாது. சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்களே, நான் ஏன் உங்களை விட்டு பிரிய போறேன்? விதியினுடைய போக்கு எப்படி மாறும்னு யாரால சொல்ல முடியும்? ஓ, நீங்களே ஆபரேஷன் செய்யறதுனால உங்களுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துடுச்சா? பயப்படாதீங்க, என் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராது. அது எனக்கு தெரியும். இந்த ஆபரேஷன் நிச்சயமா வெற்றிகரமா முடியும். ஆனா வெற்றிக்கு பிறகு தோல்விங்கிறதா இந்த உலக நியதி. தோல்வியா உங்களுக்கா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதையோ நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. எதை நினைக்கிறதுன்னு புரியாமதான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். கோலாகலமான நம்ம கல்யாணத்தை நினைக்கிறதா, ஆனந்தமான முதலிரவு நினைக்கிறதா, அழகான உன் முகத்தை நினைக்கிறதா, தூய்மையான உன் உள்ளத்தை நினைக்கிறதா, இல்ல இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நினைக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு உங்களுக்கு என்னமோ வந்துடுச்சு. ஆமா, எனக்கு வேலை வந்துருச்சு. இன்னைக்கு என்ன அழ வச்சு வேடிக்கை பாக்குறதுன்னே முடிவு செய்திருக்கீங்களா? இல்ல, இந்த வேடிக்கை எல்லாம் முடிய போகுதேன்னு நினைச்சு பயப்படுறேன். சித்ரா, நீ கண்ணை திறந்து பார்த்தோன்னே என்ன உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா? நான் ஒரு நன்றி கெட்டவன்னு தான் அர்த்தம். எனக்கு வாழ்வழிச்சதே நீங்கதான். அதை மறக்க நான் ஒன்னும் பிரபாகர மாதிரி துரோகி இல்ல. அப்படி மறந்தா எனக்கு எந்த பிறவியிலும் மன்னிப்பே கிடையாது. ஒரு தவற தன்னறியாம செய்துட்டா கூட அதுக்கு விமோச்சனமே கிடையாது. துரோகத்துக்கு மட்டும் மன்னிப்பு கிடையவே கிடையாது. வாழ்நாள் பூரா தான் செய்த தவற நினைச்சு நினைச்சு வேதனைப்பட வேண்டியதே தவிர வேற வழியே இல்லை. அந்த மாதிரி தவற நான் செய்யவே மாட்டேன். இதென்ன வீண் ஆராய்ச்சி? இதே மாதிரிதான் பேசிட்டு இருக்கணுமா? I'm sorry. சித்ரா, இப்ப ஆண்டவன் முன்னால வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா நான் என்ன கேட்பேன் தெரியுமா? என்ன வரம் கேட்பீங்க? ஆண்டவா, இந்த இரவு நீடிச்சுக்கிட்டே இருக்கணும், பொழுதே விடிய கூடாதுன்னு வேண்டிக்குவேன்.
ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எதுக்கு இந்த இன்ஜெக்ஷன்? அவருக்கே தெரியாது பாவம். பெரிய டாக்டர் போட சொல்லிருக்காரு, இவர் போடுற. ஆபரேஷனுக்கு முன்னால போடுறேன். கிரி, அப்பா வந்துட்டாரா? தெரியலையே, வந்துருவாரு இப்போ. இவங்களை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போனோம். நீங்களா கொஞ்சம் வெளியில போயிருங்க. டாக்டர், ஆபரேஷன் தியேட்டர் போலாமா? டாக்டர், உங்களை தான். என்ன ஆபரேஷன் தியேட்டருக்கு போலாமான்னு கேட்டேன். அம்மா, இந்த நகையெல்லாம் கைட்டிடுங்க. ஆபரேஷனுக்கு பிறகு போட்டுக்கலாம். டாக்டர், உங்க ஒய்ஃப் ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போயாச்சு. இந்த நகைகளை உங்ககிட்ட கொடுத்து சொன்னாங்க. பர்டிகுலரா இந்த மோதிரத்தை ஜாக்கிரதையா வைக்கணும். நாங்க டாக்டர், டாக்டர், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? What happened to you? I'm all right. I'm all right. என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? டாக்டர் பாபு ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கார். இந்த நிலைமையில அவர் ஆபரேஷன் செய்யறது பேஷண்ட்டுக்கு ஆபத்து இல்லையா டாக்டர்? நர்ஸ், you are right. பெரிய டாக்டர் பொறுப்பை பாபு கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நகையெல்லாம் லாக் பண்ணிட்டு தியேட்டருக்கு வாங்க. எஸ் டாக்டர். சாரே, இங்கனே கவலைப்பட்டு கொண்டிருந்தால் என்று அர்த்தம்? ஆஸ்பத்திரிக்காவது போயிருக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போக எனக்கு தைரியம் இல்லப்பா. ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சு போச்சுன்னு பாபு கிட்ட இருந்து போன் வந்தாதான் ஆஸ்பத்திரிக்கு போக எனக்கு தைரியம் வரும். ஆபரேஷன் எப்படி முடியுமோன்னு நினைச்சா எனக்கு ஒரே பயமா இருக்குது. நீங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆபரேஷன் நிச்சயமாயிட்டு வெற்றிதான். அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்றேன்? டாக்டர் ஆறு ரொம்ப நாள் காதலிச்சு கல்யாணம் கட்டினவராக்கும். கண்ணவராது விடுமோ? காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்களா? என்னமா சொல்ற நீ? அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான அறிமுகம் கூட இல்லாதவங்க. புரியாமல் பேசிக்கிட்டு போனால் எனக்கு கோபம் வரும். ஞான் சொல்லுது, சித்ராவை காதலிச்சு தன்னை கல்யாணம் கட்டினது பிரபாகர். பிரபாகரா? பிரபாகர் அல்ல, அல்ல பிரபாகர் அல்ல, அவர் பாபு. பாபு சாரே சாரே, நான் ஏதோ வளரி. நீங்க நம்மண்டா நம்மண்டா. ஓ, பாபுதான் பிரபாகரா? பாபுதான் பிரபாகரா? உண்மையை சொல்லு. சாரே சாரே, எனக்கு அவசரம் ஆயிட்டு, ஜோலி இருக்கு, நான் போட்டேன். உண்மையை சொல்லல, உண்மையை சொல்லல, உன்னை நான் கொலை செய்துடுவேன். என்னை கொலை செய்தால் என் கிரி விதவையாகும். சொல்லு, யார் இந்த பாபு? யார் இந்த பாபு? பிரபாகர் தான் பாபு, அப்பா துரையோட மகன். பேரை மாத்தி சித்ராவை விவாகம் செய்து. இதென்ன சத்தியம்? பிரபாகர் தான் பாபு. பிரபாகர் தான் டாக்டர். பிரபாகர் தான் ஆபரேஷன் செய்ய போறார். இந்த மகளை நிரந்தரமா குருதியாக திட்டம் போட்டாவ. ஆபரேஷன் நடக்க கூடாது. இந்த ஆபரேஷன் நடக்க கூடாது. இந்த ஆபரேஷன் நடத்த விடமா? ஹலோ, சுந்தரம் நரசிங்கம். അവിടെ ഗിരിன்னு ஒரு ஆள் உண்டு. அயாளை கொஞ்சம் கூப்பிடு. சார், நீதான் மிஸ்டர் கிரி? ஆமா. உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, யாரு? கிரிஜாவா? என்ன என்னது வளரிட்டியா நீங்க? எல்லாம் தெரிஞ்சு போச்சா? பைத்தியம் ரெண்டாம் கட்டம் உன்னை கட்டிக்கிட்டு நான் அழ வேண்டியிருக்குது. இங்க வராரா? ஐயோ, நீங்க வந்துரு. டாக்டர், டாக்டர், சித்ராவுடைய அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான் டாக்டர். பைத்தியமா? ஆமா. பைத்தியம் என்ன தெரியாது? அதான் சார் வந்து பேசிக்கிட்டே இருந்தாரா, என் மகளுக்கு ஆபரேஷன் சார். உடனே திடீர்னு அப்படியே ஒரு சுத்தி சுத்தி ஐயோ என் மகளே மகளே சார். 2 தடவை அவர் எதுவுமே 2 தடவை சொல்றாரு. உடனே ஒரு மயக்கம் சார், அப்படியே இந்த டால்னு மயக்கம் மட்டும் ஒரு தடவை தான் சார். அப்புறம் வந்து அப்படியே எழுந்தாரா சார். நல்ல ஃபுல் பைத்தியம் சார். ஆஸ்பத்திரியில இருக்கிற டாக்டர் எல்லாம் தொலைச்சு கட்டுறேன், ஆஸ்பத்திரியா ஒழிச்சிடுறேன், போய் ஆபரேஷன் நிறுத்துறேன், அது இதுன்னு கத்திக்கிட்டே இங்க ஓடி வராரா சார். அதாவது டாக்டர் எல்லாமே கொண்டு வரீங்க. இங்கே வரனால ஆமா. இப்ப என்ன பண்றது? பேசாம பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணிட்டுங்க சார். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தானே? ஆமா சார். ஹலோ
ஹலோ கண்ணாஸ்பத்திரியா பைத்தியகார ஆஸ்பத்திரியா? நீங்க சுந்தரம் ஐஸ் பேக்ல இருந்து பேசுறேன். இல்ல சார், சுந்தரம் ஐ ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறேன். ஆமா, இங்க ஒரு பைத்தியம் வரப்போதான் சார். அது வந்து ரொம்ப பைத்தியமாது. டாக்டர் எல்லாம் கொலை பண்ணிட போறதா, ஆபரேஷன் நடக்க விடாத பட போறதா சார். சார் நான் புது டாக்டர், இப்பதான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செய்து வந்துருங்க சார், சீக்கிரம் வந்துருங்க. வந்துருங்க. நான் பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணிட்டேன். அந்த பைத்தியம் ஆபரேஷன் நடக்க முடியாதபடி பண்ணுமா, எல்லா டாக்டரையும் கொண்டுடுமா. நீங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. போங்க போங்க. சரி டாக்டர். சரி, ஆபரேஷன் எங்க நடக்குது சார்? நீங்க ஆபரேஷன் நிறுத்தணும்னு சொன்னீங்கன்னு கிரிஜா போன் பண்ணா சார். உடனே நான் இங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் சொன்னேன். அவர் என்னடா பாபு சொல்றதை கேட்டுக்கிட்டு உங்களை ஒரு பைத்தியம்னு சொல்றாரு சார். என்னையா பைத்தியம் சொல்ல? ஆமா சார், அவரை சும்மா விடாதீங்க சார். சட்டையை பிடிச்சு ஒரு உலுக்கு உலுக்கி கன்னத்துல சரியா ஒரு அரை வைங்க சார். என்ன நினைச்சிட்டு இருக்கா? உங்களை பைத்தியம்னு சொல்றாரு சார். டாக்டர் ஒரு கை பார்த்து. நல்ல மூடு. இதான் பைத்தியமா? ஆமா, அதான் ரொம்ப கோவம் வந்திருக்கு. ஜாக்கிரதை இருங்க. நான் பைத்தியகாரத்துக்கு போன் பண்ணிட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்க. போங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. You will be all right. I am all right. நீங்க எல்லாம் தான் பேசிட்டாங்க சார். அனாவசியமான பேச்சு வேண்டாம். அந்த ஆபரேஷன் எங்க நடக்குது? உடனே அந்த ஆபரேஷன் நான் நிறுத்தி ஆகணும். ஆபரேஷன் நடத்துமா சார்? ஒண்ணும் கலாட்டப்படாது சார், ப்ளீஸ். நான் கலாட்டா பண்றேன். ஐயோ, பயமா இருக்கே, பயமா இருக்கே. மிஸ்டர், இந்த மாதிரி நடந்துட்டீங்க, நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். டாக்டர், பிரபாகர் சொல்றத நம்பாதீங்க. அவன் என் பொண்ணை கொன்னுடுவான். யாரு பிரபாகர்? பாபுதான் பிரபாகர். நீ சொல்லு, பாபுதானே பிரபாகர்? சொல்லுகிறே, சொல்லு, பாபுதானே பிரபாகர்? பாபுதான் பிரபாகர், நேருதான், ஸ்டாலின், காந்தி தான், கென்னடி. ஆமா, நீங்க சொன்னது சார். கிண்டலா பண்றேன்? கிரே, பைத்தியத்தெல்லாம் இந்த மாதிரி கிண்டல் பண்ணப்படாதுப்பா. யாரா பைத்தியம்? யார் பைத்தியம்? நீ பைத்தியம், அவன் பைத்தியம். கேட்க அத்தனை பேர் Stop that operation. Operation நிறுத்துங்க. Stop that operation. Stop that operation. Stop that operation. Operation நிறுத்துங்க டாக்டர். சார், நீங்க தானே பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டர்? ஆமா சார், பார்த்தாலே தெரியுது சார். பைத்தியம் அங்கதான் இருக்குது. வாங்க 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 வாங்க. அந்த ஆபரேஷன் நிறுத்துங்க. Stop it. Stop the operation. Stop the operation. Stop it. Stop the operation. கிரி, சாரை எல்லாரும் எവിടെ கொண்டு போகுது? அவரை பைத்தியம்னு சொல்லி பொருளையை கிளப்பி விட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு இழுத்துக்கிட்டு போக வச்சுட்டேன்.